இன்றைக்கு வந்து சாம்பார் செய்கிறதுக்கு நான் சாம்பார் பவுடர் வந்து முதல் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து இந்த தாச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து கடலைப்பருப்பு இருக்குது 25 கிராம், அப்படி இல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் அரை டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் ½ டீஸ்பூன் வருது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உளுந்து இருக்குது 25 கிராம், அப்படி இல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் ½ டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இந்த பச்சை வாசம் போவரே நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌன் ஆகிற இது வறுத்தெடுக்கணும். அது சரியாக 3 நிமிஷம் வறுத்தோன்றிருக்கிறேன். எண்ணெய் வறுபடணும். இப்போ நான் சரியாக 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இது வறுத்துருக்கேன். இந்த அவங்களுக்கே பார்க்க தெரியுது லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஆள் வந்து கருகை வந்து வறுத்துறாதீங்கோ, எல்லாட்டிக்கு வந்து இது சாம்பார் வந்து கசக்கும். ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதை பிரம்ப இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு, இதை நான் எப்படி பிரம்பா இறக்கி எடுத்திருக்கேன். இப்படி எடுத்த பிறகு இதில் வந்து மல்லி இருக்கு, கொரியாண்டர் சீட் 15 கிராம், எல்லாட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இந்த மல்லி போட்ட அப்புறம் 1 நிமிஷம் வறுத்தெடுப்போம். இதை முதல் இப்போ இந்த மல்லி போட்ட அப்புறம் நான் 1 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துருக்குன்னு தான். இப்படி 1 நிமிஷம் வறுத்த பிறகு இதில் வந்து வெந்தயம் இருக்குது ½ டீஸ்பூன், எல்லாட்டிக்கு 2 கிராம் வெந்தயம். இப்போ இதில் போடுங்க. இதில் முழுசாக இருக்கிற மிளகு இருக்குது ½ டீஸ்பூன், எல்லாட்டிக்கு இதுலேயும் 2 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. மல்லி மிளகு எல்லாம் போட்ட பிறகு என்னோட 1 நிமிஷம் வறுத்திருக்கேன். வறுத்த பிறகு இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 8 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த சின்ன சீரகம் போட்ட பிறகு நான் ஒரு 1.5 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த இருக்கு இப்படி நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குது. கூட வறுக்காதீங்கோ, எரிஞ்சிடும். இப்போ இதையும் வந்து பிரம்பா இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இதையும் வந்து இந்த கடலை பருப்பும் உளுந்தும் போட்டு இதுக்குள்ளேயே இறக்கி இருக்கிறேன். இப்போ அதே தாச்சியில் வந்து இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்தல் மிளகாய். நான் 6 அல்லாட்டிக்கு 5 கிராம் எடுத்து இப்படி உடைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதில் வந்து திருவின தேங்காய் பூ இருக்குது 1 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 8 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த தேங்காய் பூவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் லைட்லி. இந்த தேங்காய் பூ வந்து வறுக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இப்படியே திருவிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த சாம்பார் பவுடர் வந்து கென்னால் வச்சு பாவிக்கலாம், அது பழுதாக போயிடும். ஸோ அதையும் வந்து நீங்கள் இது வறுத்துட்டு போட்டிங்கன்னு சொன்னால் கென்னால் வச்சு இது பாவிக்கலாம். ஒரு 3 நிமிஷமாக தேங்காய் பூவை வந்து தனியை வச்சு வறுத்தனான். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல, இப்படி வந்து இந்த ஈரத்தன்மை இல்லாமல் போன பிறகு இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி வருங்க. இப்போ என்ன ஒரு நிமிஷம் வறுத்துருக்கேன். பட் நான் டோட்டலியாக வந்து சரியாக 4 நிமிஷம் இதை வறுத்துருக்கிறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு நல்லா வறுபட்டுருக்கு. தேங்காய் பூ எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த கருவேப்பிலையும் நல்லா முருகி வறுபட்டுருக்குது. இந்த காஞ்ச மிளகாயும் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதையும் வந்து நாங்கள் மிச்சம் இறக்குறதோடையே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இறக்கிட்டு ஆற விடுவோம். இந்த இருக்கு நான் வறுத்த எல்லாத்தையுமே ஒன்றடியாக இறக்கியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஆற விடுவோம். இந்த சாம்பார் பவுடர் அரைக்கிறதுக்கு இந்த சின்ன கிரைண்டர் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த இருக்குது நான் வறுத்து வச்சிருந்து நல்லா ஆறிட்டு இப்போ இதை இந்த கிரைண்டரில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது ½ டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெருங்காய பவுடர் இருக்குது ½ டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்கு இப்போ இதை நான் வந்து மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க போறேன். நல்லா பட்டை அரைச்சிடுங்கண்டா இதை அரைக்கிறீல. இந்த இருக்கு இதை வந்து நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இந்த சாம்பார் பவுடரை அரைச்சபடியா கொஞ்சம் சூடா இருக்குது. இதை வந்து நீங்க வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா ஆறுனா பிறகு மூடிட்டு வச்சிங்கன்னு சொன்னா இது மாச கணக்கில் வச்சு நீங்க இதை பாவிப்பீங்க. ஸோ இதுதான் இந்த சாம்பார் பவுடர். இந்த செப்பரேட்டான பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த இருக்கு இந்த சாம்பார் பவுடர் செய்திருக்கேன். இதில் வந்து நீ சாம்பார் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டித்தரேன்.
நான் சாம்பார் செய்யறதுக்கு இதில் மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இப்படி தாளிச்சு உங்களுக்கு சாம்பார் செய்ய விருப்பம் இல்லாட்டிங்க நீங்கள் ஜஸ்ட் கூட்டி வச்சுட்டே செய்யலாம் எண்ணெய் விடாமல். இப்போ இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்லேயே கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுவோம். இந்த இருக்கு இப்படி கடுகு வந்து லைட்டாக வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது, அல்லாட்டிக்கு 50 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 5 உள்ளிப்பல், அல்லாட்டிக்கு 13 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 1.5 நிமிஷமாக இதில் வதங்கி கொண்டிருக்கு. இதில் வதங்கி கொண்டிருக்க இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது, செத்தல் மிளகாய் 3 இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ சரியாக இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலியாக 3 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுனான். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ஒரு நீட்டு கத்திரிக்காய் எல்லாட்டிக்கு 100 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு எல்லாட்டிக்கு இதுலேயும் 100 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. பூசணிக்காய் இருக்குது, 50 கிராம் பூசணிக்காய். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கேன், எல்லாட்டிக்கும் 100 கிராம் கேரட் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து முருங்கைக்காய் இருக்குது. இதில் நான் ஒரு நீட்டு முருங்கைக்காய் எல்லாட்டிக்கும் 100 கிராம் எடுத்து நடுவால் வந்து வெட்டையில் இப்படியே முழுசாக விட்டுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு கறி மிளகாய் எல்லாட்டிக்கும் இதுலேயும் 100 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க, பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட பூசணிக்காய் போட்டிங்கன்னு சொன்னால் சாம்பார் வந்து இனிக்கும். ஸோ அதில் தான் நான் கொரிய பூசணிக்காய் போட்டிருக்கிறேன். இதுக்கு நான் பச்சை மிளகாய் போடையில் என்னென்னா இதுக்கு கறி மிளகாயும் போட்டிருக்கிறேன், அதோட வந்து காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கபடியாக தான் நான் இதுக்கு பச்சை மிளகாய் போடையில். இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அவியோட போகிறேன். நான் இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சரியாக நான் 4 நிமிஷம் இதை மூடி போட்டு வதங்க விட்டு நான் இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 6 நிமிஷம் அவியோடும். இப்போ சரியாக 6 நிமிஷம் ஆயிருக்கு. டோட்டலியாக வந்து நான் 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் மூடி போட்டு அவிய விட்டு நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து நான் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து இப்படி வட்டி இருக்கிறேன். எல்லாட்டிக்கு 240 கிராம் தக்காளி பழம். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து பருப்பு இருக்குது, நான் 25 கிராம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர், இது வந்து ஆப்ஷனல், ஆனால் நான் போட்டு வைக்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. 1.5 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்கிறதுல நான் செய்து வச்ச சாம்பார் பவுடர் இருக்கு. இப்போ இதில் இருந்து 3.5 டீஸ்பூன் போட போறேன். இதில் வந்து 3 கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 750 மில்லிலிட்டர் தண்ணி இருக்கு. இப்போ இந்த தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அப்புறம் நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். இடக்கடை வந்து திறந்து விடுங்க, இல்லாட்டி பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ 5 நிமிஷமா நான் மூடி போட்டு இதை அவிய விட்டு நான் மண் சட்டி பாய்க்கிறோம் தான் கொஞ்சம் நேரம் எடுக்குது. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. டோட்டலியாக வந்து நான் 15 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டு நான் இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, தேங்காய் பால். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், இது விட்டிங்கட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் முதலாம் பால் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 2ஆம் பால் 2 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர். இதையும் இதில் விடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ இனி மூடாம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ நான் சரியா இன்னொரு 10 நிமிஷம் மூடாம தேங்காய் பால் விட்டா பிறகு நான் இதை கொதிக்க விட்டுனான். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் தோசை, இட்லி, ஈவன் நான் இடியப்பத்தோட விருப்பம் எனக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த இருக்கு, இதுதான் இந்த சாம்பார் செய்து முடிஞ்சது.